ஹாய் வணக்கம் அரசு ஊழியர்களே மற்றும் ஆசிரியர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா, பிப்ரவரி மாதம் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும். அதுதான் இன்கம் டேக்ஸ் பிடித்தம். நம்ம கணக்குப்படி ஒரு டேக்ஸ் வரும். ஆனால் ஐஎஃப்ஹெச்ஆர்எஸ் சிஸ்டமில் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் அதிகமாக டேக்ஸ் பிடிச்சிருப்பாங்க. இதுவரைக்கும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல பிடிச்சது தான் வரியை இனிமேல் திருத்த முடியாது. நீங்கள் அதிகமாக கட்டின வரியை ஐடிஆர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கோங்கன்ட்டு ஊதியம் வழங்கக்கூடிய அலுவலர்கள் டிடிஓவை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி சொல்லவே முடியாது. தவறான டேக்ஸ் பிடித்ததை சரி செய்ய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் 2 புதிய எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். முறைப்படியான இன்கம் டேக்ஸ் கணக்கீட்டிற்கும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் டேக்ஸ் பிடித்ததற்கும் வேறுபாடுகள் இருந்தால் அதை இந்த பிப்ரவரி 2026 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்திலே சரி செய்து கொள்ளலாம் சொல்கிறாங்க. இதுக்கு 2 புதிய எலமெண்ட்ஸ் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் அதிகமாக கட்டிய வரியை உடனே சரி செய்ய முடியும். இன்கம் டேக்ஸு அதுக்கப்புறம் சேஸ் உள்ளிட்டவற்றில் உங்களுடைய சரியான கணக்கீட்டு இருக்கும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் கணக்கீட்டு இருக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி சரி செய்யறதுன்ட்டு ஒரு புது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இருக்குது. டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு ஆக்சுவல் அமௌண்ட் மைனஸ் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் டிடக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய உண்மையான வரியிலிருந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் பிடித்திருக்க வரியை கழிக்கணும்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த புதிய எலமெண்ட்டில் பதிவு செஞ்சு வருமான வரியை சரி செய்து கொள்ள முடியும் சொல்கிறாங்க. இது 2 எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் வரி பிடித்திருந்தா, அதாவது உங்களுடைய உண்மையான வரி ஆக்சுவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் கணக்கிட்ட வரி, அதாவது ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் டிடக்ஷன் ஆன வரி பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய் வச்சுக்கோங்க. இப்போ 10,000 மைனஸ் 10,500 போட்டால் மைனஸ் 500 ருபீஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மைனஸ் 500 பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பதிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதை எதில் பதிவு பண்ணோம்னா, நீங்கள் புதுசாக ஒரு எலமெண்ட் என்ட்ரி கிரியேட் பண்ணி பதிவு பண்ணோம். அதை கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் கம்மியாக வரி பிடித்திருந்தா, அதாவது உங்களுடைய உண்மையான வரியை 10,500 வச்சுக்கோங்க. ஆனால் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் கணக்கிடப்பட்ட வரி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. 10,500 மைனஸ் 10,000 போட்டால் ப்ளஸ் 500 வரும். வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 500. இதுவும் ஆட் எலமெண்ட் என்ட்ரி கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணி ஆகணும். சரி, இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் எப்படி அப்டேட் செய்யுதுன்னு பார்க்கலாம். டேக்ஸில் வேறுபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் எலமெண்ட் என்ட்ரியில் போயிட்டு எஃபெக்டிவ் டேட்டை அதாவது பிப்ரவரியாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஜிடிஎன் இன்கம் டேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ஏ அந்த எலமெண்ட்டை நீங்கள் ஆட் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடித்த அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்டர் பண்ணணும். இதே மாதிரி சேஸ் வரியிலையும் வித்தியாச அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜிடிஎன் இன்கம் டேக்ஸ் சேஸ் அண்டர்ஸ்கோர் ஏ அந்த எலமெண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதில் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அப்ரூவல் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அப்புறமா பிப்ரவரி ரெகுலர் ரன்னை மார்க் ஃபார் ரீட்ரை செஞ்சிங்கன்னா உங்களுக்கான சரியான டேக்ஸ் ரிசல்ட் கிடச்சிடும் சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நிறைய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிசி முதலீடுகள், வீட்டு வாடகை ரசீதுகள், அதாவது ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன், வீட்டு கடன் வட்டி, இந்த போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் சரியாக அப்டேட் ஆகாதனால தான் இந்த வரி வித்தியாசம் வருது. அதிகமாக பிடித்த வரியை இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கலாம் என்றாலும் இது உங்கள் கைக்கு வர பல மாதம் ஆகலாம். அது வரைக்கும் உங்கள் மாதாந்திர பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் இந்த பிப்ரவரி மாதம் சம்பள பில் தயாராகும் இந்த நேரத்திலேயே இதை சரி செய்வது புத்திசாலித்தனம் சொல்கிறாங்க. ஸோ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் பிடிச்சது தான் வரியை திருத்த முடியாது. கூடுதலாக பிடிச்சதை ஐடிஆர் செஞ்சு வாங்கிக்கும் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்ப வேணாம். மறக்காமல் உங்களுக்கு ஊதியம் வழங்கக்கூடிய அலுவலரை மீண்டும் தொடர்பு கொண்டு இந்த புதிய எலமெண்ட்ஸ் மூலமாக சரியான வரி பிடித்ததை மேற்கொள்ள வலியுறுத்துங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கொடுக்கும். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.